ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். ஐபிஎல் 2024 இன்னைக்கு சீக்கிரமாக நடக்க போகுது. ஸோ அதை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்குங்க. த்ரூ கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருந்தால் நீங்கள் கிரிக்கெட் மட்டும் ரசிக்காதீங்க, அதை சுற்றி இருக்கக்கூடிய நியூஸ் என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ சூரியகுமார் யாதவ் வளர்றாரா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ரீப்ளே சிஸ்டம் ஒன்று புதுசாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஆர்சிபி ஜெர்சிஸ் வந்து மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தாண்டி வனிதா அசரங்கா எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்ரீலங்கா அவர் செஞ்ச ஒரு விஷயம் வந்து இப்போ ஐசிசியே வந்து நீ ரூல்ஸே வந்து மாற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஐபிஎல் ஓப்பனிங் செரிமனி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்க போகுது சிஎஸ்கேக்கும் ஆர்சிபி கடையில். ஸோ அப்போ வந்து 6:30 மணிக்கு வந்து இந்த ஓப்பனிங் செரிமனி நடக்க போகுது. ஸோ ஆர்சிபியோட நேம் வந்து ஃபஸ்ட்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இருந்துச்சு. இப்போ வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த புதுசாக ஒரு ஜெர்சி வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாமே ரெட் கலர் தான் இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஒரு ப்ளூ கலர் ரெட் கலர் எல்லாமே கலந்து ஒரு வித்தியாசமான ஒரு அப்பியரன்ஸ் வந்து இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்சிபி வந்து உமன்ஸ் ப்ரீமியர் லீக்லேயே வந்து பயங்கரமாக கப் வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதெல்லாம் தாண்டி உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில் அவங்க வின் பண்ணனால அவங்களுக்கு வந்து உமன்ஸ் டீமை வந்து பயங்கரமாக பாராட்டினாங்க ஆர்சிபி ரன்பாக்ஸ் ஈவெண்ட்டில். ஸோ என்னதான் சிஎஸ்கே டீம் மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து கப் அடித்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு வர ஆர்சிபி டீமுக்கு வந்து பயங்கரமான வரவேற்பு இருக்குது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அவங்க வந்து இன்னுமே வந்து ஒரு கப்பு கூட அடிக்கலை இந்த வருஷம் இந்த ஐபிஎல். ஆனாலும் அவங்களுக்கு இருக்க வரவேற்பு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்புங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஜெர்சிஸ். ஸோ சிஎஸ்கேவோட ஜெர்சிஸ் வந்து இந்த மாதிரி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸோட ஜெர்சிஸ், மும்பை இந்தியன்ஸோட ஜெர்சிஸ், குஜராத் டைட்டன்ஸோட ஜெர்சி, அண்ட் மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்ஹெச் கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்குது. எஸ்ஆர்ஹெச் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜெர்சியும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக எப்படி இந்த வருஷம் விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஜெர்சிஸ் வந்து நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அந்த ராஜஸ்தான் ஷீல்டு வந்து பாருங்கள், அந்த ராஜஸ்தான் ஊரில் இருந்த அந்த வேரியர்ஸ், அந்த சண்டை போட்ட வேரியர்ஸ் அது நோட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த சைடு இருக்கிற சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் இந்த அந்த அழகை வந்து குறிக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெடிஷன் ராஜஸ்தானி உமன் போடக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸோட அந்த ட்ரெடிஷன்ஸை பற்றி குறிக்குது. மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கலந்துருக்கு அந்த ஜெர்சியில். ஸோ சூரியகுமார் யாதவ் வந்து இன்னும் ஃபிட்னஸ் வந்து ரீச் ஆகாதனால ஃபஸ்ட்டு 2 மேட்ச் விளையாடுவாரா இல்லையான்னு ஒரு டவுட்டில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ஃபிட்னஸ் ரீச் ஆகிட்டார். கண்டிப்பாக கேகேஆர் கேம்பில் ஜாயின் பண்ணியிருக்கான்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. கண்டிப்பாக விளையாடுவார். ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருப்பி நான் மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து விளையாடு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அது மட்டும் ரோஹித் சர்மா வந்து இந்தியன் டீமோடைய கேப்டன், அவர் கீழே நிறைய காத்துட்ருந்தேன். ஸோ இந்த டைமும் எப்பப்போலாம் தேவைப்படுதோ அவர் கண்டிப்பாக நான் ஹெல்ப் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ரீப்ளே சிஸ்டம் வந்து இந்த வருஷம் ஐபிஎல்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, டிவி அம்பையர் வந்து சீக்கிரமாக டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் ஸோ குயிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுக்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அனலைசிங் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து முன்னாடியே கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இது எப்படி நம்ம ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அது தாண்டி அசரங்கா பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 2 நாளுக்கு முன்னாடி நமக்கு நியூஸ் வந்தது, அசரங்கா வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஐபிஎல் 2024 விளையாட மாட்டார். அவர் பங்களாதேஷ் கூட நடக்கிற டெஸ்ட் சீரீஸில் வந்து போய் விளையாடினா இது விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எல்லாருமே நம்ம ஆச்சரியப்பட்ட பரவாயில்ல, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு ஒருத்தர் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க லீக் கிரிக்கெட்டை தாண்டி அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கலாம். என்ன அப்படின்னா, அசரங்கா வந்து ஆல்ரெடி வந்து இந்த வருஷம் வந்து 50% ஃபைன் வந்து வாங்கியிருந்தார். ஸோ அவருக்கு வந்து டிமெரிட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட் வந்து டிமெரிட் பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி இன்னொரு டைம் வந்து ஒரு விஷயம் இருக்குனால இவருக்கு வந்து மொத்தமாகவே வந்து 8 டிமெரிட் பாயிண்ட் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 7.6. ஸோ இந்த 8 டிமெரிட் பாயிண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அவங்க விளையாடக்கூடிய 2 டெஸ்ட் மேட்ச் விளையாடக்கூடாது, இல்லாட்டி 4 ஒன் டே, இல்லாட்டி 4 T20s. ஸோ எது வந்து ஃபஸ்ட்டாக வருதோ அது விளையாடக்கூடாது. சப்போஸ் டெஸ்ட் மேட்ச் வந்து ஃபஸ்ட்டாக விளையாடுனா 2 டெஸ்ட் மேட்ச் விளையாடக்கூடாது, ஒன் டே வந்து ஃபஸ்ட்டாக வந்துச்சுன்னா 4 ஒன் டே விளையாடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ். ஸோ அசரங்கா வந்து ஆல்ரெடி வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம். ஸோ வெறும் வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் T20 மட்டும் தான் விளையாடிட்டு இருந்தார். ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐபிஎல் விளையாட போகிறார். அந்த ஐபிஎல் மிஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி திருப்பி வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து அவர் ரிட்டையர்மெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டார். ரிவர்ஸ் அறிவிச்சு நான் திருப்பி டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். உடனே ஐசிசி வந்து பேன் பண்ணிட்டாங்க 2 டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி டிமெரிட் பாயிண்ட்டில் இருக்கார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவர் பேன் வந்து அவர் ஈஸியாக வந்து போகிட்டார். ஸோ அவர் வந்து T20 வேர்ல்ட் கப் தான் முக்கியம் இந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் விளையாடணும்.
ஸோ T20 வேர்ல்ட் கப்பில் சப்போஸ் இவர் வந்து டெஸ்ட் மேட்ச்லேருந்து ரிட்டையர் ஆயிருந்தார் அப்படின்னா டேரெக்டாக T20 வேர்ல்ட் கப் தான் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு 4 T20 விளையாடாமல் இருந்திருப்பாங்க. ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கொடுத்துருக்கும். ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து கண்டிப்பாக ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் வந்து கண்டிப்பாக அந்த டீமில் தேவைப்பட்டுச்சு. ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது பார்க்கப்படுது. ஏன்னா அவர் டெஸ்ட் மேட்ச் வந்து ரிட்டையர் ஆகி ரிட்டையர்மெண்ட் வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வந்து இப்போ 2 டெஸ்ட் மேட்ச் விளாட்றேன்னு சொல்லி ஸோ அந்த இடத்துல அந்த டீமில் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்திருக்குங்க கண்டிப்பாக. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து ஐசிசி எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த ஃபியூச்சரில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இதே மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க பேன் பண்ணும்போது அதுலேருந்து அவங்க ரிட்டையர்மெண்ட்லேருந்து வெளியே வந்து திருப்பி அந்த மேட்சஸ் விளையாடாமல் அதுக்கப்புறம் திருப்பி விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதிகமாக. ஐசிசி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் இந்த ரூல்ஸ்லேருந்து. ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். நவ் இட்ஸ் டைம் டு பை.